1, 2, 3, come on. Hi friends, welcome to Barbie's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது முட்டை ஆம்லெட் எப்படி போடுறது. இது beginnersக்கான ஒரு வீடியோ and bachelorஸ்க்கான ஒரு வீடியோ. ஆயில் ஒரு டேபிள்ஸ்பூன். நீங்க வந்து இது நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல உங்களுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஊத்துனாலும் ஓகே தான். பட் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். செக்ல ஆட்டின மரச்செக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஆனியன், ஒரு சின்ன க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே கட் பண்ணி தோசைக்கல் அப்படியே போட்டு நம்ம ஆம்லேட் போட வேண்டியது தான். நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா ஹோட்டல் ஸ்டைலில் இது இப்படி தான் ஆம்லேட் போடுவாங்க. இதில் கொஞ்சம் சும்மா ஒரு பிஞ்சுக்கு உங்களுக்கு மஞ்சள்தூள். இப்போ நான் இதில் 2 முட்டை போட போகிறேன். ஸோ உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். சின்ன ஸ்பூனில், ரொம்ப பெரிய ஸ்பூனில் நான் போட்டுக்கிறது இந்த பாருங்கள். இந்த ஸ்பூனில் இது இப்படி போட்டு ஒரு 2 பெரட்டு பற்றிக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சுன்னா தீஞ்சிரும். இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். இப்படி ஒரு அடி அடிச்சிங்கனாலே அது உடஞ்சிரும். ஸோ இப்போ வச்சு ஒரு அடி இப்படி போட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சி ஒரு 2 பீட் நல்லா பீட் பண்ணிங்கன்னா பெருசாக வரும். இப்போது இந்த ஆனியனை இப்படியே எடுத்து இதில் இப்படி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீட் இப்படி கொடுத்துட்டு ஊற்றிடலாம். இப்போது இதை லைட்டாக இப்படி தடவி தேய்ச்சி மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா சும்மா ஃப்ளஃபியான ஆம்லெட் ரெடி. நீங்கள் ரொம்ப நிறைய ஆனியன் போட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆகிடும். தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வராது. இப்போது எண்ணெய் ஆயில் வந்து போதும். இதில் வந்து கறி லீஃபையும் இதில் இப்படி போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இப்போ இதை டர்ன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி எடுக்கும்போது தானாக வரும். ஸோ அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. இப்போ சூப்பரான ஆம்லெட் ரெடி. ஃப்ளஃபி. அவ்வளோதான். ஒரு திருப்பி போட்டு சுட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. See you, tata, bye bye.